பிதா குமாரன் பசுத்தாவியின் நாமத்தினாலே ஆமென். அன்பார்ந்தோரே, இந்த கிறிஸ்து பிறப்பின் திருநாளிலே கடவுளுடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். கடவுள் தாமே தம்முடைய பிறப்பின் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நமக்குள்ளாக அருளி தந்து இந்த ஆராதனை வேளையிலே நம்மோடு இடைப்பட்டு உலகத்தை தம்முடைய கிருபையினாலே மீட்டு வல்லமையாய் வழிநடத்துவாராக. தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எல்லா லீவுகளுக்கும் காரணரே, உம்முடைய கிருபையினாலே மனு குலத்தை ரட்சிக்கும்படியாக உடைய திருமைந்தனை உலகத்திற்குள்ளாக அருளி தந்து ஆண்டவரே, அவருடைய பிறப்பை நாங்கள் அனுசரிக்க நீர் அருள் பாராட்டி இருப்பதற்காக மக்கு ஸ்தோத்திரம். சரித்திரத்தையே இரண்டாக பிளந்து உம்முடைய கிருபையினாலே தேவரீ தாமே உடைய ரட்சிப்பின் காலகட்டங்களாய் ஆண்டவரே இந்த காலகட்டங்களை நீர் உருவாக்கி தந்திருப்பதற்காக மக்கு நன்றி செலுத்தி நிற்கின்றோம். உம்முடைய அன்பின் கரத்துக்குள்ளாக எங்களை கொடுத்து நிற்கும் பொழுது கிருபை மேல் கிருபை, அருள் மேல் அருள் பெருகும்படியாக தேவரீ நீர் அருள் பாராட்டுகின்ற ஆண்டவராக இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பின் கரத்துக்குள்ளாக இந்த காலகட்டங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம் அப்பா. ஆண்டவரே, பல எண்ண சிந்தனை ஓட்டங்களோடு உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலே கூடியிருக்கும் பொழுதும் தேவரீ தாமே உம்முடைய கிருபையினாலே தொட்டு உம்முடைய அனுகிரகத்தை அனுப்பி உடைய வாழ்வழிக்கும் பிரசனத்தினாலே எங்களோடு இடைப்படும். ஆண்டவரே, உம்முடைய பிறப்பின் மகிழ்ச்சியை நாங்கள் கொண்டாடுகின்ற இந்த ஆராதனையிலே தேவரீர் எங்கள் வாழ்வை தொட்டு உம்முடைய நம்பிக்கையை புதுப்பித்து உலகத்தை தொட்டு குணப்படுத்தி தீங்கான அனைத்தையும் அகற்றி வாழ்விக்கின்றீர் என்பதனை கண்டுணர அருள் பாராட்டும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டுக்கொள்கின்றோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். Hallelujah.
அன்பார்ந்தோரே, நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவும். கிறிஸ்து பிறப்பின் சிறப்பு இறைவேண்டல், சிறப்பு வசனம். நாம் கடவுளை நோக்கி பார்ப்போம். இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் நமக்காக தாவீது ஊரிலே பிறந்திருக்கிறார். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது எங்கள் வாயுடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் அது மகிமையினால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறவருமானவர் தோற்றுவிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே நீர் பரிசுத்தர், கடவுளே நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர், சர்வ வல்லவரே நீர் பரிசுத்தர். சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர், சாவாமையுடையவரே நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்டே எங்கள் மீட்பரே எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறையுண்டே எங்கள் மீட்பரே எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். அன்பார்ந்தோரே, பாவ அறிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமேயானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும் நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் அது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரில் ஒருவராக என்னை வைத்து கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதபிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நாம் அமர்ந்தோம், முழங்காற்படியிட்டோம், மௌனமாக நம்மை நாமே சோதித்தறிவோமாக. சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழுவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். மது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படி நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். கடவுளர்களும் பாவ மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நம்ம கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருளுவாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக.
அன்பார்ந்தவரே, இந்த காலை வேளையிலும் கூடி வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றேன். கிறிஸ்து பிறப்பின் நல் வாழ்த்துக்களை உங்களோடு தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். விஷ் யூ a very merry and blessed Christmas. கடவுள் உங்களோடு இருந்து தம்முடைய கிருபையினாலே தாங்கி வல்லமையாய் வழி நடத்துவாராக. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக நாம் அனைவரும் தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை தியானிக்க முற்படுகின்றோம். தேவரீ நீர் எங்களோடு இடைப்படும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டுக்கொள்கின்றோம் ஜீவனில் பரமபிதாவே, ஆமென். அன்பார்ந்தவரே, இந்நேரத்திலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கடவுள் தந்த கிருபைக்காக அவருக்கு நன்றி செலுத்தி நிற்கின்றேன். இந்நேரத்திலே கடவுளுடைய வார்த்தையை பகிர ஆண்டவருடைய அனுகிரகம் கிருபைகள் சூழ்ந்து கொள்ளும் பொழுதும் அவருடைய வார்த்தையின் வல்லமையை கண்டு கொள்ள கடவுள் நம்மை அழைக்கின்றார். கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே இந்நாளிலே நாம் தியானிக்கவிருக்கின்ற தலைப்பு, தென்னிந்திய திருச்சபையில் நமக்கு அருளப்பட்டிருக்கின்ற வழி நடத்துதல், கிரேஸ் அப்பான் கிரேஸ், அருள் மேல் அருள், கிருபை மேல் கிருபை என்ற சிந்தனையோடு தியானிக்கும்படியாக கடவுள் நம்மை அழைக்கின்றார். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருமறை பாடங்கள் இணைச்சட்டம் 6:1-9, திருப்பாடல்கள் 2:4-9, எபேசியர் 2:4-9, மத்தேயு 2:13-29. இந்நாளிலே நாம் கடவுளுடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுதும் ஆண்டவர் நம்மோடு பல்வேறு தளங்களிலே இடைப்படுகின்றார் என்பதனை நாம் கண்டுகொள்ள முடியும். முதலாவது நாம் பார்க்கக்கூடிய உபாகம பகுதியில் கடவுளுடைய பிரசன்னம் எவ்வாறாக நம்மோடு விளங்குகின்றது என்பதனை ஆராய்ந்தறிய கடவுள் நம்மை அழைக்கின்றார். இந்த பகுதியில் நாம் காணக்கூடிய ஆண்டவருடைய வழி நடத்துதல், கடவுளுடைய கொடுத்தல், ஆண்டவர் எதை கொடுக்கின்றார் என்று சிந்திக்கும்படியாக கடவுள் நம்மை அழைக்கின்றார். இந்த பகுதியில் நாம் காணும் பொழுது ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை, தம்முடைய கட்டளையை நமக்கு அருளி தருகின்றார் என்பதனை நாம் கண்டு கொள்ள முடியும். அந்த கட்டளைகள் பலவிதமான கட்டளைகளாக அமைகின்றன. அவை எவ்வாறாக எல்லாம் ஆண்டவர் நமக்கு அருளி தருகின்றார், எதற்காக அருளி தருகின்றார் என்பதனை குறித்து இந்த பகுதி நமக்கு சொல்லி தருகின்றது. ஆண்டவருடைய கட்டளை என்பது ஆண்டவருடைய வார்த்தை, வார்த்தை மாம்சமாகி என்பதனை தான் நம்ம கிறிஸ்து பிறப்பின் நாளிலே கொண்டாடுகின்ற ஒரு அனுபவமாய் இருக்கின்றது. அதனால இந்த வார்த்தையானவர் கிறிஸ்துவானவராக மாறுவதற்கு முன்பு, ஒருவேளை பழைய ஏற்பாட்டு காலகட்டங்களிலே வார்த்தையாக அவர் செயலாற்றி கொண்டிருக்கும் பொழுது கடவுளுடைய நல்லீவாய் மக்கள் மத்தியிலே அருளப்படுகின்ற அந்த கிருபையின் காலகட்டத்தை நாம் நினைவு கூறுகின்றோம். இந்த உபாகம புத்தகம் இணைச்சட்டம் 6:1-9 வரைக்கும் உள்ள பகுதிக்கு ஷெமா என்று பெயர் சொல்லுகின்றார்கள். இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மொத்த டோரா அப்படின்னு சொல்லும்போது முதலாவது இருக்கக்கூடிய 5 புத்தகங்கள், இந்த 5 புத்தகங்களினுடைய சாராம்சம் அனைத்துமே இந்த பகுதியில் அல்லது அந்த 5 புத்தகங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வழிநடத்துதலை எவ்வாறாக கையாள வேண்டும் என்பதனை இந்த பகுதியிலே சொல்லி தருவதனாலே இந்த பகுதி மிகவும் முக்கியமானதாக அமைகின்றது. இது சண்டே ஸ்கூலுக்காகவும் ரொம்ப முக்கியமான பகுதி, சிறு பிள்ளைகளுடைய வாழ்விலே மிக முக்கியமான பகுதி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதி இது. ஆனால் அதை தாண்டி சின்ன பிள்ளைகளுக்கு என்று ஒதுக்கி வைக்கக்கூடிய பகுதி அல்ல. மொத்த மனுக்குலத்திற்கும் எதனை நாம் பற்றி கொள்ள வேண்டும் என்பதனை ஆலோசனையாக தரக்கூடிய வல்லமையான பகுதியாக அமைகின்றது. இந்த உபாகம புத்தகம், உபாகமம் இணைச்சட்டம் என்றால் இன்னும் ஒரு புக் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு முன்னாடியே ஒரு சட்டம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் சேர்க்கப்பட்டிருக்கின்ற சட்டங்கள் அல்லது அந்த சட்டங்களை புரிவதற்கான வாய்ப்பு தரக்கூடிய மற்றொரு புத்தகம் என்பதனை நாம் கண்டு கொள்ள முடியும். பொதுவாக இந்த உபாகம புத்தகம், இணைச்சட்ட புத்தகம், யாத்திராகமம், விடுதலை பயண புத்தகத்தினுடைய ரிஃப்ளெக்ஷனாக இருக்குது அப்படின்றத நாம் கண்டு கொள்ள முடியும். இப்போ இந்த பகுதியில் கடவுள் நம் வாழ்விலே வரும் பொழுது, கடவுளுடைய வார்த்தை நம் வாழ்விலே அருளப்படும் பொழுது என்ன மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உருவாகுது, இதில் நம்ம காணக்கூடிய அந்த ஆலோசனை பகிரக்கூடியவருடைய வார்த்தைகள், ஒருவேளை மோசேயினுடைய வார்த்தைகள் சத்தம் என்னவா அமையுது அப்படின்னா, கடவுள் எனக்கு தந்த ஒரு சார்ஜ், எனக்கு தந்த ஒரு கட்டளை, எனக்கு தந்த ஒரு பொறுப்பு என்ன அப்படின்னா, உங்களுக்கு கற்றுக் கொடுக்க நீங்கள் எவையெல்லாம் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதனை சொல்லித்தர. ஒரே வார்த்தை, ஒரே சென்டென்ஸ்ல நம்ம 3 வினை சொற்களை நாம் காண்கின்றோம். ஒன்று கடவுள் எனக்கு தந்திருக்கிற பொறுப்பு, நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றது, கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பது, கடைபிடிக்க வேண்டும் என்பது,
இவற்றை கடவுள் நமக்கு அருளி தருகின்றார். ஸோ ஒரு ஆண்டவருடைய கிருபையின் காலகட்டத்தில் நமக்கு கடவுள் தரக்கூடிய வழி நடத்துதல் என்னவா இருக்கு அப்படின்னா, ஆண்டவர் தந்திருக்கிற பொறுப்பை கண்டு கற்றுக் கொடுக்கக்கூடிய கடைபிடிக்கக்கூடிய மனப்பக்குவம் மிக முக்கியமானது என்பதனை ஆண்டவர் சொல்லி தருகின்றார். எங்க இதை கடைபிடிக்கணும், எந்த இடத்துக்குள்ள நீங்க கடந்து செல்றீங்களோ, எந்த இடத்துல நீங்க போய் குடியமர போறீங்களோ. ஸோ இது ரெண்டு விஷயம். ஆண்டவர் நம்மை பயணிக்க வைக்கும் பொழுது, அல்லது ஆண்டவருடைய வார்த்தையின் பிரசனம், வாழ்வின் பிரசனம், பிறப்பின் பிரசனம் நமக்குள்ள வரும் பொழுது நம்ம முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் கடந்து செல்லுவது அப்படின்றத இந்த பகுதி நமக்கு சொல்லித்தருது. அடுத்தது நம்ம எங்க குடி அமருகின்றோமோ அப்படின்ற ஒரு விஷயத்தையும் முன்வைக்கக்கூடிய பகுதியாக இந்த பகுதி அமைகின்றது. இந்த பகுதிக்குள்ள நம்ம காணக்கூடிய மற்றொரு கிருபை என்ன அப்படின்னா, இந்த கட்டளைகள் எதுவுமே அது கொடுக்கப்பட்ட காலத்திற்கான கட்டளைகள் அல்ல. ஸோ இந்த உபாகம புத்தகத்துல நம்ம பார்க்கக்கூடிய காரியம், எப்பொழுது நீங்கள் கடந்து சென்று போய் குடி அமருகின்றீர்களோ அந்நேரத்திலே அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த பகுதி சொல்லுது. அதனால நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், கடவுளுடைய அனுகிரகம் அருளப்படுகின்ற காலகட்டம் வனாந்திரத்திலே மக்கள் வாழ்வே இல்லாமல், வழியே இல்லாமல் நடந்து செல்லும் பொழுது அவங்களுக்கு எதிர்காலத்தை குறித்ததான திட்டவட்டமான தீர்க்கமான நம்பிக்கையை கடவுள் அருளி தருகின்ற பகுதியாக இந்த பகுதி அமைகின்றது. நீங்க கண்டிப்பா போவீங்க, பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்துக்கு நீங்க கடந்து போவீங்க, அங்க போய் குடியிருப்பீங்க, அங்க உங்களுக்கு வீடு இருக்கும், அந்த வீட்டுல நீங்க எப்படி இருக்க போறீங்க அப்படின்றத சொல்லித்தரக்கூடிய ஒரு பகுதியாக அமைகின்றது. அன்பார்ந்தவரே, கிறிஸ்துவின் பிறப்பு என்பது ஒன்றுமே இல்லாமல், நம்பிக்கையே இல்லாமல், கண்ணுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை, இந்த நேரத்துல எதையுமே நம்ம யோசிக்க கூட முடியாதுன்னு சொல்லும் போது ஆண்டவர் தீர்க்கமான ஒரு விஷயத்தை வெளிப்படுத்தி நம்பிக்கையோடு பயணிக்கும்படியான கிருபைகளை அருளி தருகின்றார். ஸோ இந்த கிருபையின் காலகட்டம், இரக்கங்களின் காலகட்டத்திற்குள்ளாக நாம் வரும் பொழுது ஆண்டவர் ஒருபோதும் நம்மை விட்டு விலகுவதில்லை என்பதனை கண்டு கொள்ள கடவுள் நம்மை அழைக்கின்றார். ஏதோ ஒரு விதத்துல நம்ம கூட இடைப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு, ஏதோ ஒரு விதத்துல நம்ம தாங்கி கொண்டே இருக்கிறாரு. அதுக்கு நடுவுல ஏதோ ஒரு விதத்துல நம்ம நினைக்கும் பொழுது முழு மூச்சோடு ஆண்டவர் நம்மோடு இடைப்படுகின்றார் என்ற ஒரு பகுதியாக இந்த பகுதி அமைகின்றது. ஆண்டவர் இதுல சொல்ற மூணு ப்ராமிஸ் என்ன அப்படின்னா, ஒன்று, உங்களுடைய நாட்கள் நீடித்திருக்கும். ரெண்டாவது, நீங்கள் அதிகமான மக்களாய் பெருகுவீர்கள். மூன்றாவது, கடவுள் வாக்குத்தத்தம் செய்த இடத்திலே நீங்கள் பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்திலே போய் குடி அமர்வீர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்த ஆண்டவர் சொல்லி தராரு. ஒருவேளை இதுல ரெண்டாவது ஒரு பெர்ஸ்பெக்டிவ், ஒண்ணுமே இல்லாத இடத்துல கடவுள் தரக்கூடிய நம்பிக்கை, ஆனா இன்னும் ஒரு இடத்துல எப்பொழுதுமே கடவுள் மேல சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அவங்க போய் குடியமருகின்ற நாடு அவர்களுடைய நாடாக கடவுள் கொடுக்கின்ற ஒரு வாய்ப்பை தவிர அது அவர்களுடைய நாடாக அப்பொழுது இருக்கவில்லை. அவங்க வனாந்திரத்துல அலைந்து திரிகின்றவர்களா இருக்கும் பொழுது அவங்க கடவுள் மேல டிபெண்ட் ஆகி இருக்கக்கூடிய ஒரு இடத்தை ஆண்டவர் அவர்களுக்கு அமைத்து தருகின்றார். ஏன்னா கடவுளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், மக்களுடைய பாதுகாவல் கடவுளுடைய கரத்துல தான் இருக்குது. சக மனிதர்களோடு சார்ந்து வாழுவது என்பது ஒரு காலகட்டம், ஒரு சூழ்நிலை வரைக்கும் தான். மற்றபடி கடவுளை சார்ந்து வாழக்கூடிய மனுக்குலமாக மாற ஆண்டவர் அழைக்கின்றார். இதுல நம்ம பார்க்கக்கூடிய அடுத்த விஷயங்கள் என்ன? ஒன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட் எல்லாமே கடவுள் நான் ஃபியூச்சரிஸ்டிக் பெர்ஸ்பெக்டிவ் அப்படியே கொண்டு வந்துட்டே இருக்கிறாரு. ஆனா அந்த அடுத்த பார்ட் நீங்க பாத்தீங்கன்னா நிகழ்காலம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் நீங்க பார்க்க முடியும். நீங்க இப்போ கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்ற விஷயங்களை உங்களை இருதயத்திலையும் நீங்க எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய ஆண்டவரை நீங்க எப்பொழுதும் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலனோடும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஒவ்வொரு ஆராதனையிலும் நாம் சொல்லுகின்ற இந்த வசனம், படிக்கின்ற இந்த வசனம், கடவுளை எவ்வாறாக நான் நேசிப்பது, ஆண்டவருடைய கிருபை நம்மை தொடும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தை நம்மோடு இடைப்படும் பொழுது, ஆண்டவருடைய சத்தத்துக்காக நாம் ஏங்கி தவித்து கேட்டு அவரை நேசிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு சொல்லி தருகின்ற ஒரு விஷயம், நம்முடைய வாழ்வின் முழுமையும் கடவுளை சார்ந்ததாக இருக்கின்ற வேளையில் ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய அனுகிரகங்கள் என்ன? என்னுடைய வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்திலே எழுதி கொள்ளுங்கள். ஸோ இப்போ அவங்களால எங்க எழுத முடியும்? வேற எதுவுமே இல்லை, வனாந்திரம். அதனால ஆண்டவர் தரக்கூடிய அனுகிரகம் உங்களுடைய இருதயத்திலே எழுதி கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் சொல்லி கொடுங்கள், திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருங்க. ரிசைட் அப்படின்னு சொல்லும் போது ஒரு பழக்கமாக சொல்லிக்கொண்டே இருங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அவர் சொல்றது, அதை பற்றி அவர்களோடு பேசுங்கள்.
ரிசைட் பண்ணும்போது இருக்கிற வார்த்தை ஒன்று பிசுறாம நம்ம சொல்லுவோம். ஆனா எதையாவது பத்தி பேசும்போது நமக்கு புரிதலோட அவங்களுக்கு புரியுற மாதிரி பேசுவோம். அதனால கடவுளுடைய வார்த்தையை அனுபவித்து ருசித்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அனுபவமாக, ஆண்டவருடைய பிரசன்னத்தை அனுபவித்து ருசித்து பகிரக்கூடிய அனுபவமாக மாறக்கூடிய ஒரு நிகழ்வு. எப்போதெல்லாம் நான் இதை பண்ணணும், எப்பொழுதுதான் வீட்டில் இருக்கிறீங்களோ, எப்பொழுதெல்லாம் வெளியில போறீங்களோ, எப்பொழுதெல்லாம் படுத்துக் கொள்ளுகிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் எழுந்து கொள்ளுகிறீர்களோ. ஸோ இது நம்ம போன வாரம் பார்த்தது போல, எப்பொழுதும் இடைவிடாமல் இறைவேண்டல் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லுவது போல, எப்பொழுதுமே கடவுளுடைய வார்த்தையை, எப்பொழுதுமே கடவுளுடைய பிரசன்னத்தை, எப்பொழுதுமே கிறிஸ்து நமக்குள்ளாக பிறந்திருக்கின்றார் என்ற அனுபவத்தை பகிரக்கூடிய ஒரு வாழ்க்கை, கிருபை நிறைந்த ஒரு வாழ்க்கை, அருள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அதனால ஆண்டவர் தரக்கூடிய ஒரு அழகான வழி நடத்துதல் அது. அதுக்கப்புறம் அவர் சொல்றது, ஒண்ணு இங்க இருக்கும் பொழுது, அடுத்தது கடவுள் தரக்கூடிய வீட்டுல நீங்க போகும்போது இதை உங்களுடைய கைகளிலே ஒரு அடையாளமாக வைத்துக் கொள்ளுங்கள், இதனை உங்களுடைய நெற்றியிலே பதித்துக் கொள்ளுங்கள், இதனை உங்களுடைய வீட்டின் நிலைக்கால்களிலே நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய வாசல்களிலே, உங்களுடைய கேட்ல நீங்க வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக இந்த பகுதி அமைகின்றது. அன்பார்ந்தவரே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில அனுதினம் கடவுளோடு பயணிக்கக்கூடிய பயணம் மிக மிக முக்கியமானது. கிறிஸ்துவின் பிறப்பு என்பது இன்றைக்கு மட்டும் நமக்குள்ள ஒரு அனுபவம் கிடையாது. கிறிஸ்துவின் பிறப்பு என்பது எந்நாளும் நாம் கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம். ஆண்டவர் நமக்குள்ள எப்பொழுதுமே கிருபை பாராட்டி வழி நடத்துகின்றார். ஒருபோதும் நம்மை விட்டு விலகுவதில்லை என்ற உறுதியை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். அடுத்தபடியா நம்ம பார்க்கக்கூடிய காரியம், சங்கீதங்களிலே சங்கீதம் 2, திருப்பாடல் 2, இந்த பகுதியில நம்ம பார்க்கும்போது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தியான பகுதி 4ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரைக்கும் உள்ள பகுதி. ஆனா திருப்பாடலே கொஞ்சம் ஒரு சின்ன திருப்பாடல் தான், 1லிருந்து 11 வரைக்கும் இருக்குது. இந்த திருப்பாடலுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா, இந்த திருப்பாடல் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் சங்கீதமும் 2வது சங்கீதமும் ஒரே பாடலா அமைஞ்சிருக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கைக்குள்ள இறையியலாளர்கள் வராங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சங்கீதம் 1:1 சங்கீதம் 2:11 கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல்லது மகிழ்ச்சி நிறைந்தவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருப்பார்கள், தொடக்கமும் முடிவும் ஏறக்குறைய ஒரே மாதிரிப்பட்ட வசனமாய் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை நாம் கண்டுகொள்ள முடியும். இந்த பகுதியில கடவுள் நமக்கு தரக்கூடிய ஒரு விஷயம் என்ன, ஆண்டவருடைய பிறப்பு எதை உறுதிப்படுத்துது. இதுல கடவுளுடைய பிறப்பு, கடவுளுடைய செயல்பாடு என்பது நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது அப்படின்றத ஆண்டவர் சொல்லித்தரார். முதல்ல கடவுள் தன்னுடைய வார்த்தையை கொடுத்து நமக்கு கிருபை பாராட்டுகின்றார். இப்போ ஆண்டவர் தம்முடைய ஆளுகையை நிறுவி நமக்கு கிருபை பாராட்டுகின்றார். என்ன மாதிரிப்பட்ட ஆளுகை? 4வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, வானங்களில் வீற்றிருக்கின்றவர் நகைக்கிறார், சிரிக்கிறார் அப்படின்னு சொல்றாரு. கடவுள் அவங்களை எல்லாரையும் குழப்பத்துக்குள்ள கொண்டு போவார் அப்படின்னு சொல்றாரு. கடவுள் யார் பயத்தை உருவாக்குறாங்களோ அவங்க மனசுல பயத்தை கொண்டு வருவாரு அப்படின்னு சொல்றாரு. அவர் தம்முடைய அரசனை சீயோனிலே நிலைநிறுத்துவார் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நான் மனுஷ சிந்தையினால எதை பண்ணி கொண்டு இருக்கின்றோமோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இந்த உலகத்திலிருந்து அகற்றி போடுவார் அப்படின்ற ஒரு உறுதி. இந்த காலகட்டத்தில் அது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவருடைய ஆளுகை இருந்தா மட்டும்தான் இந்த பதட்டங்கள், குழப்பங்கள், பயங்கள், நம்பிக்கையற்ற சூழ்நிலைகள், அடுத்தது என்னன்னு தெரியாத ஒரு விஷயம், நம்ம பிள்ளைங்க வெளியூர்ல இருந்து வருவாங்க அப்படின்னு காத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய இந்த சிறையிருப்புகள் எல்லாவற்றையும் மாற்றி போடக்கூடிய நிகழ்வுகள், இவை எல்லாவற்றையும் கண்டு கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம் ஆண்டவருடைய ஆளுகைக்குள்ளதான் நம்ம காத்திருக்க முடியும். ஸோ ஆண்டவருடைய பிறப்பு என்பது என்ன ஒரு நம்பிக்கையை தரும் அப்படின்னா, கடவுள் இந்த மனுஷர் செய்து கொண்டிருக்கின்ற செயல்பாடுகள் எல்லாவற்றையும் பார்த்து நகைக்கின்றார். அவங்க என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள்? 2வது 3வது வசனத்துல, 1வது 2வது 3வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, நாடுகள் எல்லாம் கான்ஸ்பயர் பண்ணுது, அவங்க எல்லாம் சதி திட்டம் தீட்டுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். மக்கள் எல்லாம் தீங்கான சிந்தனை ஓட்டங்கள், பிளான்ஸை உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம். அதுக்கப்புறம் அரசர்கள் எல்லாம் ஒன்று சேர்றாங்க, ரூலர்ஸ் எல்லாம் ஒன்று சேர்றாங்க. எல்லாருமே கடவுளுக்கு, கடவுளுடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு எதிராக கூட்டம் கூடி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை தூர போடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ரொம்ப வித்தியாசமான ஒரு
டிராஜிக்கான ஒரு சூழ்நிலை. உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஒன்று கூடி தீங்கான ஒரு பிளான் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு குவெஸ்டின் வந்து நமக்கு பல நேரம் ரேஸ் ஆகும்போது இந்த வசனம், இந்த திருமறை பாடம் மிகவும் ஆச்சரியமானதாக அமைகின்றது. கடவுள் வந்து தரக்கூடிய ஆலோசனை என்னன்னா, இப்படி எல்லாருமே ஆற்றல் பெற்றவர்கள், வலு பெற்றவர்கள், ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் ஒன்று சேரக்கூடிய காலம். நம்ம வந்து எதை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறோமோ, இதுல 4வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், வானங்களில் உட்கார்ந்து இருக்கிறவர் சிரிப்பாரு, இவங்க பண்ணிட்டு இருக்கிற வேலையை பார்த்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதனால நீங்க பயப்படாதீங்க, திகைக்காதீங்க. கடவுளுடைய ஆளுகை வரும் பொழுது அந்த பயமும் திகிலும் துன்பமும் எல்லாம் மாறி கடவுள் தாமே தம்முடைய வல்லமையினாலே உயிர்ப்பிக்கக்கூடியவராக இருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம். ஒருவேளை இன்னைக்கு விவசாயிகளுடைய வாழ்வின் போராட்டம் நமக்கு அது எல்லாமே தூரமான ஒரு காரியமா தெரியுது. ஏன்னா நமக்கும் விவசாயத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு யோசிக்கலாம். சாப்பாடு தர்றதே அவங்க தான், அவங்க மூலமா தான் கடவுள் நமக்கு சோறு போடுறாரு. அதனால அந்த மாதிரிப்பட்ட பல விதமான இக்கட்டான சூழ்நிலை. நம்ம பிள்ளைங்களுடைய படிப்பு நமக்கு ரொம்ப லேட்டா தெரியும். சில பிள்ளைங்க எல்லாம் வந்து நான் ஸ்கூலுக்கு போகாம ஆன்லைன் கிளாஸஸ்ல உட்கார மாட்டேன்றாங்க. சில இடங்கள்லாம் சொல்றாங்க இப்போதான் 6th ஸ்டாண்டர்டுக்கு ஆன்லைன் கிளாஸ் தொடங்கி இருக்குது, மற்ற பிள்ளைங்களுக்கு கிளாஸஸே இல்லைன்றாங்க. நிறைய இடங்கள்ல பிள்ளைங்க ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கு நீங்க எப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னா அது தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. முன்னாடி இருந்த அனுபவத்துல நம்ம பண்ணுவோன்ற ஒரு விஷயம். இந்த மாதிரிப்பட்ட பல சிதைவுகள் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைக்குள்ள நம்ம பிள்ளைங்களுடைய வாழ்வு எதிர்காலம், நமக்கு உணவு தருகின்றவருடைய வாழ்வு எதிர்காலம், நம்முடைய வாழ்வு எதிர்காலம், இவையெல்லாம் கேள்விக்குறியா நிற்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாவற்றையும் ஆளுகைக்குள்ள வச்சிருக்கிறேன். அன்பார்ந்தவரே, ஆண்டவருடைய பிறப்பின் காலகட்டங்கள் நம்பிக்கை தரக்கூடிய காலகட்டங்களாக மாறுகின்றன. அதுக்கப்புறம் அவர் சொல்றது என்னன்னா, யார் பயத்தை உண்டாக்குறாங்களோ அவங்க மனசுல நான் பயத்தை உண்டாக்குவேன், நான் நிறுவி நான் ஆளுகை செய்வேன் என்று 6வது வசனத்திலே ஆண்டவர் உறுதிப்படுத்துகின்றார். அதுக்கப்புறம் அவர் சொல்ற ஒரு விஷயம், நீ கவலைப்படாத, நீ என்னுடைய குமாரன், நான் உன்னை ஜனிப்பித்தேன், நீ என்கிட்ட கேட்கும் போது எல்லாவற்றையும் உங்களுக்கு சுதந்திரமாக அருளி தருவேன் என்று சொல்லக்கூடிய கிருபை மிகவும் அழகானது. அன்பார்ந்தரே, ஒருவேளை இந்த கிறிஸ்து பிறப்பின் காலகட்டங்கள்ல நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய பிறப்பை கொண்டாடுறது மட்டும் இல்லை, இன்னும் அதிகமா ஆண்டவரை பற்றி கொள்ளணும். ஒரு ஜெப ஜீவியம் நமக்குள்ள ரொம்ப அதிகமா வேணும். கடவுளை பற்றி கொள்ளும் பொழுது மட்டும்தான் தீங்கு அழிய முடியும். வேற அதுக்கு எந்த ஒரு ஆப்ஷனுமே கிடையாது. நம்ம ஞானம் ஆப்ஷன் கிடையாது, நம்ம புத்தி ஆப்ஷன் கிடையாது, நம்ம கையில இருக்கிற பணம், ரிசோர்சஸ், நம்ம கையில இருக்க மக்கள் செல்வாக்கு, எதுவுமே நமக்கு ஆப்ஷன் கிடையாது. நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழி கடவுளை பற்றி கொள்வது, கடவுளிடம் கேட்பது, ஆண்டவரே என்று ஜெபிப்பது. ஆண்டவர் எல்லா தீங்கையும் புரட்டி போடுவார். அது இருக்கின்ற இடம் தெரியாமல் மறைத்து போடும்படியாக ரொம்ப பலவீனமான ஒரு சிறு குழந்தையாக யாருமே விரும்பாத ஒரு இடத்திற்குள்ளாக வந்து பிறந்து சிலுவை பரியந்தம் நமக்காக தம்மை கொடுத்த ஆண்டவர், அந்த அன்பின் நேசம் நம்முடைய வாழ்வை, இந்த உலகை தொட்டு உயிர்ப்பிக்கும் என்ற உறுதியை ஆண்டவர் அருளி தருகின்றார். அடுத்தபடியாக நம்ம காணக்கூடிய பகுதி வந்து இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நிருப பகுதி. இந்த பகுதி நமக்கு எபேசியர் 2ஆம் அதிகாரம் அந்த பகுதியிலிருந்து 4லிருந்து 9 வரைக்கும் உள்ள வசனத்துல நம்ம பார்க்க முடியும். இதுல நமக்கு கடவுள் தரக்கூடிய அடுத்த விஷயம் என்ன? ஃபர்ஸ்ட், ஆண்டவர் தந்தது அவருடைய வார்த்தையின் வல்லமை. 2வது, அவருடைய ஆளுகையின் நிச்சயம். இந்த பகுதியில ஆண்டவர் நமக்கு தருகின்றது அவருடைய மன்னிப்பின் உறுதி. ஆண்டவர் நம்ம கிட்ட வரும் பொழுது அவர் எப்படியாக நம்முடைய வாழ்வை தொடுகின்றார். இந்த பகுதி ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. 4வது வசனம் பாத்தீங்கன்னா, ஆண்டவர் இரக்கத்திலே மிகவும் ஐஸ்வர்யம் பெற்றவர், அவருடைய அன்பு மிக பெரியது என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். எவ்வளவு பெரியதுன்னா, நமக்காக ஜீவனை கொடுத்து நம்முடைய மீறுதல்களை முற்றிலுமாய் அகற்றி போடும்படியாக அந்த மீறுதல்களுக்கு நம்மை சாக வைத்து தம்முடைய உயிர்ப்பிக்கின்ற வல்லமையினாலே நம்மை உயிர்ப்பித்து எடுக்கக்கூடிய ஆண்டவராக இருக்கிறாரு. ஸோ இந்த கடவுளுடைய கிருபை என்பது, கடவுளுடைய இரக்கம் என்பது, கடவுளுடைய அன்பின் பெருக்கம் என்பது நம்முடைய வாழ்வை முற்றிலுமாய் தொட்டு உயிர்ப்பிக்கக்கூடிய ஒரு அனுபவமா இருக்கு. ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் கடவுள் கூட நம்ம வைக்கக்கூடிய ஒரு அனுபவமா இருக்குது அப்படின்றத ஆண்டவர் நமக்கு உறுதிப்படுத்தி தராரு. இந்த பகுதியில கடவுள் நமக்கு ஸ்பெசிஃபிக்கா தரக்கூடிய ஒரு அழைப்பு என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய இரக்கத்தை நம்பி ஜீவிக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்முடைய செயல்பாடு அப்படின்னா நமக்கு நிச்சயம் நியாய தீர்ப்பு தான். ஆனா ஆண்டவர் நமக்கு தருகின்ற ஒரு நம்பிக்கை. 8வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நம்முடைய விசுவாசம் கடவுளுடைய கிருபையை சார்ந்திருக்கும் பொழுது
ஆண்டவர் நம்மை உயிர்ப்பிக்கின்றார் அப்படின்ற ஒரு விஷயம். நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை நம்முடைய திராணியை சார்ந்திருக்கும் பொழுது அது ஒன்றுமில்லாமல் போய்விடும். நம்முடைய திராணி நம்மை நியாய தீர்ப்புக்கு நேராக நடத்தி செல்லும். ஆனால் கடவுளுடைய இரக்கமோ கிருபையோ நம்மை மன்னித்து ஆண்டவருடைய அன்புக்குள்ளாக ஏற்று நம்மை வாழ்விக்கும் என்ற உறுதியை ஆண்டவர் அருளி தருகின்றார். இதுல நம்ம 9வது வசனத்துல பார்த்தோம்னா, நம்முடைய செயல்பாடுகள்ல நம்ம பெருமை பாராட்டி பிரயோஜனம் இல்லை அப்படின்றதையும், ஆண்டவர் தாமே தமக்கு நம்ம பிறக்கிறதுக்கு முன்பாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உருவாக்கி நம்மை மீட்கும் பொருட்டு தம்மையே தந்திருக்கின்றார் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியும் இந்த கிறிஸ்து பிறப்பின் நாட்களிலே அருளி தருகின்றார். அன்பந்தரை விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளில் நிச்சயமாய் இருக்கிறது அப்படின்றது உண்மையான ஒரு விஷயம். ஆண்டவருடைய இரக்கம் கிருபை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு சட்டம் இருக்கு, அந்த சட்டத்துல ஒருத்தருக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்லும் போது அந்த சட்டத்துல இருக்கிற மரண தண்டனையிலிருந்து அந்த ஆளுக்கு விடுதலை கிடைக்கணும் அப்படின்னா பிரசிடென்ட் வந்து அவங்களுக்கு மன்னிப்பு கொடுக்கணும். மர்சி பெட்டிஷன் வந்து பிரசிடென்ட்ட போய் அவங்க வந்து மன்னிப்பு கொடுக்கணும். கொடுத்தாச்சுன்னா அவங்க வந்து அந்த பாவம் செய்திருந்தாலும் அந்த நியாய தீர்ப்பு அவர்களுக்கு எதிராக இருந்தாலும் அந்த ஒரு மர்சி பெட்டிஷன் சைன் ஆகும்போது அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு அவர்களுடைய நியாய தீர்ப்பு கிறுக்கி போடப்பட்டு அவர்களுக்கு வாழ்வும் மகிழ்ச்சியும் அருளப்படுகின்றது. அன்பார்ந்தவரே, ஆண்டவர் இவை எல்லாவற்றையும் விட பெரிய கிருபையை நமக்கு அருளி தருகின்றார். நம்முடைய வாழ்வின் அனுதின போராட்டம், அனுதின சூழ்நிலைகள், அனுதின தவிப்பு, அனுதின குற்ற உணர்வு, இவை எல்லாவற்றையும் மாற்றி போடும்படியாக கடவுள் நமக்காக பிறந்திருக்கின்றார். அவர் தரக்கூடிய விடுதலை என்பது வாழ்வில் உள்ள செயல்பாடு, பணம் சார்ந்த வாழ்வு சார்ந்த விடுதலை மட்டும் இல்லை, மனசுல சமாதானத்தையும் நிம்மதியையும். எல்லாரும் நம்மளை குற்றப்படுத்தும் பொழுதும் கடவுள் மட்டுமே நம்மோடு இருந்து நம்மை உயிர்ப்பித்து வழி நடத்துகின்ற கர்த்தராய் இருக்கின்றார் என்ற உறுதியை தந்து வாழ்விக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். அவர் நமக்குள்ள குறை காண்றது இல்லை, நம்முடைய குறையை எப்படி சரி பண்றதுன்னு பார்த்து நம்மளை அழகுபடுத்தி தூக்கி நிறுத்துகின்ற ஆண்டவராக இருக்கிறாரு. ஸோ ஆண்டவருடைய பிறப்பின் காலகட்டங்கள்ல கடவுளே எங்களை தொடும், கடவுளே எங்களை உயிர்ப்பியும் என்று ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆண்டவர் இரக்கம் பாராட்டி நம்மை மன்னித்து நம்மை ஏற்று நம்மை வாழ்விக்கின்ற கர்த்தராய் இருக்கின்றார் என்பதனை நாம் கண்டுகொள்ள முடியும். இறுதியா நாம் காணக்கூடிய பகுதி மத்தேயுல நம்ம காணக்கூடிய 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து உள்ள பகுதியை நீங்க பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய பிரசனம் இன்னும் அதிகமாக நம்மை தொடுகின்ற பகுதியாக இருக்கின்றது. இந்த பகுதியில பல விதமான செயல்பாடுகள். ஆண்டவர் முதல்ல நமக்கு நல்லா தெரியும், எகிப்து அப்படின்னு சொன்ன உடனேயே திருமறையில வந்து மக்கள் நடுங்கக்கூடிய ஒரு இடம். ஒருவேளை யூத சமுதாயத்துல நீங்க பாத்தீங்கன்னா எகிப்துக்கு போறது அப்படின்றது ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. ஆனா இங்க நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஆண்டவர் தம்முடைய பிள்ளையை பாதுகாக்க அவர் அனுப்புகின்ற இடம் வந்து எகிப்து. அன்பார்ந்தரை, கடவுள் வந்து எதையெல்லாம் தலைகீழா மாற்றுவாரு, தீங்கு செய்கின்ற இடத்தையே சஞ்சயமான இடமாக ஆண்டவர் மாற்றுகின்றார், பாதுகாவலாக ஆண்டவர் மாற்றுகின்றார். கடவுளுடைய இரக்கங்கள், கடவுளுடைய கிருபைகள் பெரிதா இருக்கும் பொழுது, இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த பகுதி உபாகம புத்தகத்துல ஆண்டவருடைய கொடுத்தல், அவருடைய வார்த்தையை கொடுக்கின்றார். 2வது பார்த்த பகுதி திருப்பாடல்கள்ல கடவுளுடைய கிருபையின் பெருக்கம், ஆண்டவருடைய அருளின் பெருக்கத்தை நம்ம பார்க்கிறோம். அதுல ஆண்டவருடைய ஆளுகையை காண்றோம். 3வது நம்ம பார்த்த பகுதியில கடவுளுடைய மன்னிப்பை நம்ம காண்றோம் ஆண்டவருடைய பிறப்பின் காலகட்டங்கள்ல. 4வது நம்ம இப்போ பார்க்கக்கூடிய பகுதியில ஆண்டவருடைய ரட்சிப்பின் பிரசனத்தை நம்ம பார்க்கிறோம். கடவுள் வந்து நம்மை ரட்சிக்கின்ற ஆண்டவராய் இருக்கிறாரு. ஸோ ஆண்டவர் நமக்கு வார்த்தையை கொடுக்கும் போது நமக்கு நம்ம கூட இருக்கிறாருன்ற தைரியம் இருக்கு. நம்மளை ஆளுகை செய்யும் பொழுது நமக்கு மேல இருக்கிறாரு, நம்ம சூழ்ந்து இருக்கிறாரு, நம்ம சூழ்நிலைகளை கையில வச்சிருக்கிறாருன்ற தைரியம் இருக்கு. மன்னிக்கும் பொழுது பரவாயில்ல, நம்மளையும் ஏற்றுக்கொண்டு இருக்கின்றார்ன்ற தைரியம் இருக்கு. ஆனா ஆண்டவர் நமக்காக நின்று போராடி ரட்சிக்கின்றார் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்வையே ஆண்டவர் பொறுப்பேற்றிருக்கின்றார் என்ற மகிழ்ச்சி தரக்கூடிய அழகான விஷயம் வந்து ஆண்டவருடைய பிறப்பு. அன்பார்ந்தவரே, இந்த பகுதியில வந்து பலவிதமான சிதைவுகள், போராட்டங்கள் நிறைந்த பகுதியாக இந்த பகுதியை நம்ம காண முடியும். ஆனா அதனூடாய் ஆண்டவருடைய ரட்சிப்பின் வழி நடத்துதல் நமக்கு அருளப்படுது. இதுல நம்ம பார்க்கும்போது யோசேப்புக்கு கடவுள் ஒரு தரிசனத்தை கொடுக்குறாரு. அவர் சொல்லுகின்ற விஷயம், பிள்ளை எடுத்துக்கொண்டு எகிப்துக்கு போ அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துல வந்து ஒரு சேஃப்டியை ஆண்டவர் கிரியேட் பண்றாரு. ஸோ கடவுள் வந்து இந்த மாதிரிப்பட்ட திக்கற்ற ஒரு சூழ்நிலைகள் உருவாகும் பொழுது
நம்ம நினைக்காத இடத்துல நமக்கு ஆதரவையும் அன்பையும் உருவாக்கி நம்மளை ரட்சிக்கின்றார். அது கடவுளுடைய கிருபை என்பதனை கண்டுகொள்ள நமக்கு ஆண்டவர் அருள் பாராட்டுகின்றார். அதுல திரும்ப சொல்லப்படுகின்ற வசனம், எகிப்திலிருந்து என்னுடைய பிள்ளையை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது உள்ள போயிருக்கிறாரு, அதனால வெளியில கூப்பிட முடியுது அப்படின்ற ஒரு விஷயத்தை தீர்க்க தரிசனமா நாம் கண்டுகொள்ள முடியும். அடுத்தது நம்ம எரேமியா புத்தகத்துல இருக்க ஒரு தீர்க்க தரிசனத்தை நம்ம காண்றோம். இது எரேமியா 31:15 இருக்குது. ராமாவை குறித்ததான ஒரு விஷயம். ராமா அப்படின்றது பெத்லஹேமுக்கு அருகில இருக்கக்கூடிய ஒரு பட்டணம் அப்படின்னு சொல்றாங்க. அது பெஞ்சமின் கோத்திரத்தாரை சார்ந்த ஒரு பட்டணம் என்பதையும் சொல்லுகின்றார்கள். ராகேல் தாயாக இருக்கின்றால். அந்த ராமா பட்டணத்துல தான் ராகேலுடைய டூம் ஸ்டோன் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய பல சூழ்நிலைகளுக்கு மத்தியில் இந்த பிரச்சனை, இந்த திகைப்பு, இந்த அழுகை, அழுக்குறல் எல்லாவற்றின் மீதும் ஒரு ஆலோசனை அருளப்படுகின்றது. என்னன்னா, கடவுளை குறித்து, கடவுளுடைய சூழ்நிலைகளை குறித்து என்பதனை தாண்டி மனுஷர் தங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையில கடவுளை பற்றி கொள்ளக்கூடிய ஒரு அன்பு. சில நேரங்களில் பல சிதைவுகள் நடுவில் நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் இல்லை இன்னும் கூட கொஞ்சம் ஒரு நம்பிக்கை இருக்குது, நான் இன்னும் ரட்சிப்பேன் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ நம்ம மோசையுடைய காலகட்டத்தில் பார்க்கும்போதும் பிள்ளைகள் எல்லாரையும் கொன்று கொண்டே இருந்தார்கள். ஆண் பிள்ளைகளை கொண்டுட்டா அந்த ஊருக்கு மீட்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. இங்கேயும் ஏரோது அப்படிதான் நினைக்கிறாரு. ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் கொண்டுட்டா இதுக்கு மேலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை யாரும் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறாரு. பட் ஆண்டவர் அந்த இடத்துல நின்று நமக்கு ஒரு புது நம்பிக்கை, ஒரு சின்ன துளிரை, ஒரு யாருக்கு கண்ணிலையுமே படாத ஒரு நம்பிக்கையின் பிரசனத்தை, ஒரு ரட்சிப்பின் கிருபையாய் அருளி தருகின்றார். ஆண்டவருடைய பிறப்பு என்பது நம்முடைய வாழ்விலே ஒரு சின்ன ஒரு புது நம்பிக்கையை கொண்டு வருது. கண்களில் ஃபுல்லாக நம்ம டிவாஸ்டேஷனும் டிசாஸ்டரும் பார்க்கும்போது ஆண்டவர் இல்லை இன்னும் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி தரக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் அதே நேரத்தில் எந்த டிசாஸ்டர் டிவாஸ்டேஷனுக்குள்ள சிக்கினவர்களுடைய வாழ்வில் கடவுளே தேவரீ நீர் அவர்களையும் தொட்டு உயிர்ப்பிக்கும் என்று ஜெபிக்கக்கூடிய ஜெபம் மிக மிக முக்கியமானது. இறுதியாக இந்த பகுதியில் நாம் காணக்கூடிய காரியம், அடுத்தபடியாக ஆண்டவர் தஞ்சம் புகக்கூடிய ஒரு இடம், மிகவும் எளிமையான ஒரு இடமா இருக்குது. அந்த இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுகின்ற ஒரு விஷயம், தகப்பன் பிள்ளைய கொண்டு வந்து பார்க்குறாரு. ஏரோதுடைய பையன் ஆர்ச்சிலேயஸ் அங்கே ஆளுகை செய்கிறாரு. உடனே நினைக்கிறாரு, இது நமக்கு உண்மையிலே இடம் இல்லை, நம்ம பிள்ளைய எங்கேயாவது கண்காணாத இடத்துல, யாரும் ரொம்ப பெருசாக பார்க்காத ஒரு இடத்துல நம்ம கொண்டு போய் ஒழிச்சு மறைச்சி வளர்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலிலேயால நாசரேத் அப்படின்ற ஒரு ஊருக்குள்ளே கொண்டு போய் அங்கே வச்சு பிள்ளைக்கு தச்சு வேலையை சொல்லி கொடுத்து வளர்க்குறாரு. ஒருவேளை கடவுள் நமக்கு தரக்கூடிய டிஃப்ரெண்ட்டான ட்ராவல்ஸ் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்மளை கடவுள் ஒரு நோக்கத்துக்காக கொண்டு போகிற மாதிரி இருக்கு, ஆனால் நம்ம எங்கெங்கெல்லாமோ திசை மாறி போகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவருடைய ரட்சிப்பின் வழி நடத்துதல் நம்மை பல விதங்களிலே மாற்றுருவாக்கம் செய்து கடவுள் நம்ம கூட இருந்து வழி நடத்துகின்றார் என்ற உறுதியை அனுதினம் அருளி தரும். அன்பார்ந்தவரே, இந்நாளிலே ஆண்டவருடைய பிறப்பே ஒரு பயங்கரமான திகைப்பின் நடுவில், பயங்கரத்தின் நடுவில், அழிவின் நடுவில் இருந்து ஒரு பிறப்பு. பயங்கர பிரச்சனை, கஷ்டம், போராட்டத்துக்கு நடுவில் இருந்த ஒரு பிறப்பு. அதுக்கு நடுவில் ஒரு நம்பிக்கையின் வாக்கு. அப்போ என்னவா இருந்ததுன்னா, ரோம சாம்ராஜ்யம் உலகத்தையே ஆண்டுது, எல்லாமே அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்தாங்க, யூதர்கள் அவர்களுக்கு அடிமைத்தனத்துக்குள்ளே இருந்தாங்க. கடவுள் அங்கேருந்து ஒரு மீட்பை நமக்கு அருளித்தராரு. இன்னைக்கு நம்மளை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த கொரோனா சூழ்நிலையாக இருக்கட்டும், உலகத்தில் பல சிக்கல்களாக இருக்கட்டும், எதை பார்த்து நம்ம திகைத்து போகாதபடிக்கு கடவுளை பற்றி கொண்டு ஆண்டவருடைய ரட்சிப்பின் பிரசனத்தை, கிருபையை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். இந்நாளிலே கடவுளுடைய கரத்திலே நம்மை கொடுத்து நிற்போம். ஆண்டவர் தாமே எங்களை தொடும் வல்லமையாய் வழிநடத்தும் என்ற ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் தாமே தம்முடைய கிருபையினாலே நம்மை தொட்டு, தம்முடைய பிறப்பினாலே நமக்கு கூட தம்முடைய வார்த்தையினாலே இடைப்பட்டு நம்மை ஆளுகை செய்து நமக்கு மன்னிப்பை தந்து நம்மை ரட்சித்து நமக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்த மகிழ்ச்சியை உலகத்திற்குள்ளே கொண்டு போய் கடவுளுடைய வார்த்தையை பகிர்ந்து, கடவுளுடைய வாழுகையை அவர்களுக்கு உறுதிப்படுத்தி, கடவுளுடைய மன்னிப்பின் உறுதியை மக்களோடு பகிர்ந்து, ஆண்டவர் உங்களை ரட்சிக்கிறாரு, நேசிக்கிறாருன்னு சொல்லக்கூடிய கடவுளுடைய பாத்திரமாய், அதை செயல்பாடாய் மாற்றி வாழக்கூடிய மக்களாய் நம்மளை எடுத்து பயன்படுத்துவாராக. Merry Christmas. God bless you. May this Christmas be very meaningful and blessed to all of us. தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை எங்களுக்குள்ளாக பிறக்க செய்கின்றீர், உம்முடைய ஆளுகையை எங்களுக்குள்ளாக பிறக்க செய்கின்றீர், உம்முடைய மன்னிப்பை எங்களுக்குள்ளாக பிறக்க செய்கின்றீர்.
உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்குள்ளாக பிறக்க செய்கின்றீர். ஆண்டவர் தாமே எங்களை தொட்டு கிருபை மேல் கிருபை அருளி வாழ்விப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்தி நிற்கின்றோம். என் நாளிலும் உடைய கரத்திலே எங்களை கொடுத்து நிற்கும் பொழுது கர்த்தனை பெரிய காரியங்களை செய்கின்றீர் என்பதன் அடையாளமாய் நாங்கள் மாறும்படியாக பிறர் வாழ்விலே இவை அனைத்தையும் பிறக்க செய்கின்றவர்களாய் எங்களுடைய வாழ்வும் செயல்பாடும் மாற ஆண்டவரே உம்மை எப்பொழுதும் பற்றி கொண்டு ஜீவிக்கக்கூடிய அந்த ஜீவியமும் உம்மை எப்பொழுதும் பகிரக்கூடிய நல்வாழ்வும் எங்களுக்குள்ளாக இருக்க அருள் பாராட்டும். பொறுப்பேற்றுக்கொள்ளும் வல்லமையாய் வழி நடத்தும். மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டுக்கொள்கின்றோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். அன்பார்ந்தோரே, ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களாகிய நாம் அனைவரும் இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளுக்கு உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளுடைய வலது பாசில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மருத்துவரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவரும் தாவியோடும் இருப்பாராக.
அன்பார்ந்தோரே, நாம் அனைவரும் இணைந்து தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி ஜெபிப்போம். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையீர்களே. ஆமென். ஆண்டவரே, உமது இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும், இரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். ஆண்டவரே, எங்களை ஆளுபவர்களை வழி நடத்தும். அவர்களுக்கு பரத்திலிருந்து வரும் ஞானத்தை கொடுத்தருளும். உடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை தரிப்பியும், நீ தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். ஆண்டவரே, உமது ஜனத்தை ரட்சியும், உடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் காலத்தில் சமாதானத்தை தந்தருளும். தேவரீரே அல்லாமல் உலகத்தை ஆளுபவர் வேறு ஒருவரும் இல்லை. கடவுளே, எங்கள் இருதயங்களை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதையும். சமாதானத்திற்காக கடவுளை நோக்கி ஜெபிப்போம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவருமாகிய கடவுளே, உம்மை அறிவதே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதை மெய் சுயாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களை நின்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். ஆமென். தெய்வ கிருபைக்காக கடவுளை நோக்கி ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள நித்திய கடவுளே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய ஆண்டவரே, இந்நாளிலும் அது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்கு உட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாக இருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உடைய ஆளுகையினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். எல்லா மோசங்களுக்கும் விலக்கி காக்கும்படியாய் கடவுளை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்கள் அந்தகாரம் நீங்க வெளிச்சம் தந்து இந்த இக்கட்டான காலகட்டங்களிலே நேரிடும் சகல மோசங்களுக்கும் விக்கனங்களுக்கும் அது மிகுந்த இரக்கத்தினால் எங்களை விலக்கி காக்க வேண்டும் என்று உடைய ஒரே குமாரனும் எங்கள் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை நிமித்தம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். தொடர்ந்து தலைகளை தாழ்த்தி கடவுளை நோக்கி ஜெபிப்போம். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உடைய அன்பு பிள்ளைகளை தேவரீ நீர் நேசித்து உம்முடைய கிருபையினாலே தாங்கி வல்லமையாய் வழிநடத்தி வருகின்ற கர்த்தராய் இருப்பதற்காக உமக்கோடான கொடி ஸ்தோத்திரம். உடைய பிறப்பின் காலங்களிலும் உடைய பிள்ளைகளின் வாழ்விலே இருக்கக்கூடிய எதிர்பார்ப்புகள், எதிர்நோக்குகள் எல்லாவற்றையும் உடைய கரத்திலே அர்ப்பணித்து நிற்கின்றோம். கிருபையும் அருளையும் பெருகச் செய்கின்ற ஆண்டவரே, தேவரீ தாமே நீரே எங்களுக்கு கொடுத்து நீரே உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அலங்காரமாக முடிசூட்டி உம்முடைய கிருபையினாலே வல்லமையாய் வழிநடத்துகின்ற ஆண்டவர், உம்முடைய ஆளுகைக்குள்ளாக நாங்கள் அடங்கியிருக்க உம்முடைய கிருபையினாலே எங்களுக்கு வழி நடத்துதலை அருளி தருகின்றீர் என்ற மகிழ்ச்சியோடு உம்முடைய சமூகத்திலே எங்களை கொடுத்து நிற்க அருள் பாராட்டும். நொடி பொழுதும் கைவிடாத உம்முடைய பிரசனம், நீங்காத கிருபை அருள் எப்பொழுதும் சூழ்ந்து கொள்ளவும். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்து நிறைவேற்ற வல்லவர், தீங்கானது தொடாது என்ற ஒரு மகிழ்ச்சியை நீர் அருளி தருவதற்காக மக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த இக்கட்டான காலகட்டங்களிலே உம்முடைய பாதத்தண்டையிலே வந்து நின்று உம்முடைய பிறப்பை கொண்டாடும் பொழுதும், ஆண்டவரே, கடந்த ஆண்டு முழுவதும் தங்களுக்கு பிரியமானவர்களை இழந்து தவித்த மக்களை ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே எட்டியிருக்கின்றவர்களுடைய குடும்பத்தினரை உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். அப்பா, அவர்கள் வாழ்விலெல்லாம் தேவரீர் ஒரு புதிய நம்பிக்கையை எதிர்நோக்கி உருவாக்கி தாரும். ஆண்டவரே, உம்முடைய அன்பின் கருத்துக்குள்ளாக சுகவீனமாய் பலவீனமாய் இருந்து ஆண்டவரே, அதுக்கப்புறம் நாங்கள் சுகமாயிட்டோம்னு நினைத்ததுக்கு அப்புறமும் கூட பல பலவீனங்களினாலே பீடிக்கப்பட்டிருக்கின்றவர்களையும் உடைய கரத்திலே அர்ப்பணித்து நிற்கின்றோம். நல்ல தேவ சுகத்தை பலத்தை தேவரீர் நீர் கட்டளையிட்டருளும். ஆண்டவரே, சுகவீனத்திலே இருக்கின்றவர்களை தேவரீர் நீர் தொட்டு குணப்படுத்தும். கடந்த ஆண்டு முழுவதும் தங்களுடைய பணியிலே தங்களுடைய வேலைகளிலே பல இன்னல்கள் துன்பங்களுக்குள்ளாக சென்றிருக்கின்ற மக்கள், ஆண்டவரே, சம்பளம், அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வேலை வாய்ப்புகள், அதை இழந்து தவிக்கக்கூடிய சூழல்கள், அப்படிப்பட்ட நிலைகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் கரத்திலே அர்ப்பணித்து நிற்கின்றோம். தேவரீர் தாமே உம்முடைய அன்பின் கரத்தினாலே தாங்கி உம்முடைய பிள்ளைகள் வாழ்விலே தேவரீர் கிருபை பாராட்டி ஆண்டவரே அவர்களுக்கு தேவையான அத்தனை நல்லீவுகளையும் அருளித்தர கெஞ்சி மன்றாடுகின்றோம். குடும்பத்திலே நிம்மதியை இழந்தவர்கள், பணியிடத்திலே நிம்மதியை இழந்தவர்களையும் கரத்திலே அர்ப்பணித்து நிற்கின்றோம். உம்முடைய கிருபையின் கரம் உடைய பிள்ளைகளை தொட்டு உயிர்ப்பிக்க கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பின் கரத்துக்குள்ளாக எல்லா சூழ்நிலைகளையும் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். அப்பா, தேவரீர் தாமே எல்லாவற்றையும் தொட்டு குணப்படுத்த வல்லவர். குறிப்பாக இந்த கொரோனா வைரஸ், COVID-19 போன்ற காரியங்கள் ஆண்டவரே உலகத்திலே மாறி மாறி பல பிரச்சனைகள், சூழ்நிலைகள்,
மக்கள் நடமாடுவது தவிர்க்கப்படுகின்ற நிலைப்பாடுகள். ஆண்டவரே, இந்த சுகவீனம் பலவிதமான ஏஜ் குரூப்ஸில் இருக்கிற மக்களை தாக்குகின்றது என்ற ஒரு விஷயங்கள், எப்பொழுதும் பயத்திலும் திகிலிலும் மக்களை வைத்து கொண்டிருக்கின்ற இந்த சமுதாயத்தின் மத்தியில் ஆண்டவர் தாமே பயப்படாதிருங்கள் என்ற ஒரு நற்செய்தியின் வெளிப்பாடாக தேவரீர் நீர் உம்முடைய கிருபையினாலே உயிர்ப்பிக்கின்ற கடவுளாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்தி நிற்கின்றோம். ஆண்டவரே, இந்த தீங்கானது ஆண்டவரை வலு இழந்து என்ன பண்ணாலும் இது 10 பைசா பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு தேவரீர் தாமே இந்த கொரோனா வைரஸை முற்றிலுமாய் செயலிழக்க செய்து அகற்றி போடும். ஆண்டவரே, இப்பொழுதும் இது செகண்ட் வேவ் வந்திருக்குதுன்னு சொல்கிற இடங்கள் எல்லாவற்றையும் கரத்திலே அர்ப்பணித்து நிற்கின்றோம். அப்போ மனுஷ கை ஓங்காதபடிக்கு கடவுளே தேவரீர் நீர் இரக்கம் பாராட்டி உம்முடைய கிருபையினாலே அவை எல்லாவற்றையும் மதமாக்கி போட்டு ஆண்டவரை மக்களை வாழ்வித்து சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் இயங்கக்கூடிய கிருபைகளை சூழ்நிலைகளை உருவாக்கி தாரும். ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்ற கர்த்தர், உம்முடைய ஆளுகையின் கரத்துக்குள்ளாக அர்ப்பணித்து நிற்கின்றோம். வல்லமையாய் வழி நடத்தும். இப்பொழுதும் ஆண்டவரே, உடைய அன்பின் பிள்ளைகளையும் உடைய கரத்திலே அர்ப்பணித்து நிற்கின்றோம். பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே கொடுத்து நிற்கின்றோம். அப்பா, உமால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து செழிக்க பண்ணி குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கி தந்து உடைய நன்மையினால் திருப்தியாக்கி ஆண்டவர் தாமே சிறு பிள்ளைகளுடைய வாழ்விலே தேவையான தாளந்துகள், வரங்கள், ஞானம், புத்தி, கல்வி எல்லாவற்றையும் அருளி தந்து உடைய பாதுகாவலை கட்டளையிட கெஞ்சி மன்றாடுகின்றோம். வாலிபர்களுக்காக உடைய பாத்தண்டையிலே நிற்கின்றோம். பப்ளிக் எக்ஸாம்ஸ் ஃபேஸ் பண்ண வேண்டிய பிள்ளைகள், ஆண்டவரே செமஸ்டர் எக்ஸாம்ஸ் ஃபைனல் இயர் பண்ணி கொண்டிருக்கின்றவர்கள் எல்லாரையும் உடைய கரத்திலே அர்ப்பணித்து நிற்கின்றோம். அப்பா, தேவரீர் தாமே கான்ஃபிடென்ஸோடு உடைய பிள்ளைகள் எழுப்பி பிரகாசிக்கும்படியாக ஆண்டவரே அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்பாட்டிலும் உம்முடைய ஆலோசனை கிருபை சூழ்ந்து கொள்ளும்படியாக தேவரீர் தாமே திகில் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு அவர்களுடைய எதிர்காலம் உடைய கரத்திலே இருக்கின்றது என்று அமைதியோடும் சமாதானத்தோடும் நல்லா படித்து நல்லா முன்னேறி வர தேவரீனை கிருபை பாராட்ட கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இந்த ஆன்லைன் கிளாஸஸை பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பில்லாத அநேகம் பிள்ளைகளுடைய கரத்திலே அர்ப்பணித்து நிற்கின்றோம். அப்பா, தேவரீர் தாமே நீர் வாழ்வித்துள்ளோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை என்பதனை கண்டுணர அருள் பாராட்டும். ஆண்டவரே, அதே போல பெற்றோருக்காக பாத்தண்டையிலே நிற்கின்றோம். பிள்ளைகளின் திருமணத்திற்காக நோக்கி பார்க்கும் பொழுதும் ஏற்ற துணையை அருளித்தாரும். ஆண்டவரை பணிகளுக்காக பார்க்கும் பொழுதும் நல்ல வேலை வாய்ப்புகளை அருளி தந்து நல்ல இடங்களிலே அமர்த்தி அருளும். திருமணமாகி குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்றவர்களை நினைத்து ஜெபிக்கும் பொழுதும் தேவரீர் தாமே உடைய சுதந்திரத்தை அருளித்தாரும். ஆண்டவரை கர்ப்பிணி பெண்களுக்கு சுக பிரசவத்தை கட்டளையிட்டு தாயும் பிள்ளையும் நல்ல தெய்வ சுகத்தோடு பலத்தோடு தேவரீனை பாதுகாத்தரணும். ஆண்டவரை பெற்றோரின் ஜெபங்கள் ஒவ்வொன்றையும் ஏற்று இந்த சூழல்கள் ஒவ்வொன்றையும் தொட்டு குணப்படுத்தி தேவரீர் நீர் வாழ்விக்கின்றீர் என்பதனை கண்டுணரும்படியாக ஆண்டவரே அவர்களுடைய கையின் பிரயாசங்கள் எல்லாவற்றையும் வர்த்திக்க பண்ணி பொருளாதார தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து மனதில் இருக்கக்கூடிய கலக்கங்கள் பயங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு ஆண்டவரே எல்லாமே உம்முடைய கருத்துக்குள்ளாக இருக்கின்றது என்ற இந்த காலகட்டங்களிலே உம்முடைய சமூகத்திலே அடங்கியிருந்து உம்மாலே இயக்கப்பட எங்களுக்கு கிருபை பாராட்டும். ஆண்டவரே, உம்முடைய அன்பின் கருத்துக்குள்ளாக எல்லா சூழ்நிலைகளையும் அர்ப்பணித்து நிற்கின்றோம். முதிய பெற்றோரை உடைய கரத்திலே தந்து நிற்கின்றோம். ஆண்டவரே, உடைய பிறப்பின் காலங்களிலும் உடைய ஆலய பிரகாரங்களுக்குள்ளாக முன்பு போல விடுதலையோடு ஆராதிக்க இயலாத சூழ்நிலையிலும் தேவரீர் தாமே உம்முடைய கிருபையினாலே உடைய பிள்ளைகளின் மனதின் ஜெபங்கள் எல்லாவற்றையும் ஏற்று தடைகள் எல்லாவற்றையும் தகர்த்து அனுதினம் ஆலயத்தில் உம்மை நோக்கி பார்க்க தேவரீனை கிருபை பாராட்டுகின்ற கர்த்தராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பின் கருத்துக்குள்ளாக எல்லாவற்றையும் அர்ப்பணித்து நிற்கின்றோம். அப்பா, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவர் தாமே உடைய பிள்ளைகளுக்கு விடுதலையோடு நடமாடுகின்ற முன்பு போல செயல்படுகின்ற சூழ்நிலைகளை உருவாக்கித்தார். மனதிலே மகிழ்ச்சியை தந்து ஆண்டவருடைய பிள்ளைகளையும் அவருடைய சந்ததிகளையும் ஆசீர்வதிக்கின்றீர் என்ற உறுதியை கட்டளையிடும். சுகவீனமாய் பலவீனமாய் இருக்கின்றவர்களையும் கரத்திலே அர்ப்பணித்து நிற்கின்றோம். துரைசாமி அங்கிளுக்காக, செல்லப்பாயாக்காக, கிட்லனுக்காக, லிகிஷாக்காக பார்த்தண்டையிலே நிற்கின்றோம். அதே போல பல பேர் சுகவீனமாய் இருக்கின்ற வேளையில் ஆண்டவரையும் உடைய சுகமளிக்கும் வல்லமை உடைய பிள்ளைகளை முற்றிலுமாய் தொடவும் தேவரீர் தாமே உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையுடைய ரத்தத்தை ஊற்றி தேவரீனை குணப்படுத்தவும் கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆண்டவரை மற்றபடியும் உலகின் அத்தனை சூழ்நிலைகளுக்குள்ளாக பல்வேறு விதங்களை சிக்கி தவிக்கின்ற மக்களுக்காக பார்த்தண்டையிலே நிற்கின்றோம். திருநங்கைகளுக்காக பார்த்தண்டையிலே நிற்கின்றோம். ஆண்டவரை அதே போல செயலிழந்து நிற்கக்கூடிய மக்களுக்காக, ஆண்டவரை மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்களுக்காக, உடல் அளவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்களுக்காக ஆண்டவரே உடைய கரத்திலே அர்ப்பணித்து நிற்கின்றோம். அப்பா, தேவரே தாமே உடைய சுகமளிக்கும் வல்லமை உடைய பிள்ளைகளுக்குள்ளாக ஊற்றி உயிர்ப்பித்தரலும். மாற்றுத்திறனாளிகளுக்காக உடைய பாத்தண்டையிலே நிற்கின்றோம். தேவரே தொட்டு குணப்படுத்தும்.
ஆண்டவரே, அதே போல மற்ற எல்லா சூழ்நிலைகள், சமூக சூழ்நிலைகளிலே சிக்கி தவிக்கின்றவர்களையும் உடைய கரத்திலே கொடுத்து நிற்கின்றோம். தேவரே, நீர் உயிர்ப்பித்தருளும். உடைய பிறப்பின் காலகட்டங்கள் உடைய பிள்ளைகளின் வாழ்விலே ஆசீர்வாதமாய் அமைய கர்த்தர் தாமே ஆண்டவரை புது நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் அருளித்தர உடைய ஆலய பிரகாரங்களையும் உடைய தேவதூதரின் பாதுகாவலினாலே தேவரே நீர் நிரப்பி உடைய ஆலயத்தை புதிதாய் கட்டி எழுப்பி ஆண்டவர் எல்லைகளை விரிவாக்கி தருகின்றீர் என்ற உறுதியை கட்டளையிட, ஊழியங்களை தேவரே நீர் பெருகச் செய்கின்றீர் என்ற உறுதியை நீர் அருளித்தர கெஞ்சி மன்றாடுகின்றோம். உடைய பிறப்பின் மகிழ்ச்சி எங்களை தொட்டு உயிர்ப்பிக்கும் பொழுது அதை பிறரோடு பகிரக்கூடிய கிருபையை தாரும். உடைய பிறப்பினாலே நாங்கள் கிருபையும் அருளும் பெற்று வாழ்விக்கப்படும் பொழுது தேவரே தாமே எங்களை உம்முடைய கிருபையின் பிரசனமாய் வாழ்வின் பிரசனமாய் உலகத்தில் எடுத்து பயன்படுத்தும். இப்பொழுதும் உலகத்திற்குள்ளாக கடந்து செல்லுகின்றோம். கடவாத உடைய திவ்ய பிரசனம் நீங்காத கிருபை அருள் சூழ்ந்து கொள்ளும். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்து நிறைவேற்றுகின்றீர் என்பதனை அனுதினம் கண்டு உம்மை ஸ்தோத்திரத்து துதிக்கவும், ஆண்டவர் தாமே எங்களுடைய சிந்தனை சொல் செயல்பாட்டை ஆட்கொள்ளுகின்ற கர்த்தர், எங்களுடைய வாழ்வு எதிர்காலத்தை நீர் ஆட்கொள்ளுகின்றீர் என்ற உறுதியோடு உடைய சமூகத்திலே வந்து நிற்கவும், சமாதானமும் மகிழ்ச்சியும் பெற்றவர்களாய் உங்களுடைய நம்பிக்கையை உலகத்திற்குள்ளாக கொண்டு செல்லவும் எங்களுக்கு அருள் பாராட்டும். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் செழிக்கப்படும். மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்டுக்கொள்கின்றோம் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுமைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களையும் மறவாதே, ஆமென். கடவுள் அருளும் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் பரிசுத்தாவியான அனுகிரகம் நம் ஒவ்வொருவரோடும் திருச்சபையோடும் கடவுள் தாமே இந்த உலகம் முழுவதையும் தொட்டு குணப்படுத்துகின்ற கிருபைகளோடும் இன்றும் என்றும் சதா காலங்களும் தங்கியிருப்பதாக, ஆமென்.
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உண்டாவியோடு இருப்பாராக. சந்தோஷத்தோட சமாதானத்தோட சகல ஆசீர்வாதங்களோட சென்று வாருங்கள். May God bless you. Have a blessed and wonderful year ahead. God bless you. Merry Christmas. God be with you.